உலக திருக்குறள் பேரவை திருவள்ளுவர் விழா சிறப்புற நடந்து கொண்டிருக்கிற இனிய வேளையில் இந்த விழாவை முன்னின்று நடத்தி உலக திருக்குறள் பேரவைக்கு ஒரு பெரும் சிறப்பாக விளங்குகிற நம் பாராட்டுதலுக்கும் பெருமைக்கும் உரிய வேலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட தலைவர் உலக திருக்குறள் பேரவை தலைவர் தபத்திரு பாலமுருகடிமை சுவாமிகள் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்து இந்த விழா சிறப்பாக நடைபெற ஒரு வைப்பு நிதியும் வழங்கி நிரந்தர வைப்பு நிதியும் வழங்கி சீரும் சிறப்புமாக இந்த விழா நடைபெற ஒரு அற்புதமான சிந்தனை உரையை வழங்கியிருக்கிற நம் பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மாண்பமை மேனாள் நீதி அரசர் ஐயா ஞானப்பிரகாசம் அவர்களே, மகன் தந்தை காற்றும் உதவி, மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல் என்ற திருக்குறளுக்கு யார் விளக்கம் என்று மாணவர்கள் கேட்டால் என்னப்பா விளக்கம்? அப்பாவுக்கு செய்கிற உதவி, மகன் அப்பாவுக்கு செய்கிற உதவி என்ன? இந்த பிள்ளையை பெற என்ன தவம் செய்தாரோ என்ற நிலையை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட பிள்ளையாகத்தான் இன்றைக்கு வேலூர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவர், வேலூர் சர்வதேச பள்ளியின் தலைவர் டாக்டர் ஜி.வி. செல்வம் அவர்கள் மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல் என்ற குறளுக்கு விளக்கமாய் ஒரு அற்புதமான இலக்கிய உரையை, ஆழ்ந்த நுண்மான் நுழைவுளமிக்க உரையை, பேருரையை வழங்கியிருக்கிற அவர்களை பாராட்டி வாழ்த்தி இங்கு வருகை புரிந்திருக்கிற நம்முடைய அமைச்சர் பெருந்தகையின் அருமை புதல்வர் வினோத் காந்தி அவர்களையும் வரவேற்று, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, நீங்கள் நிறைய திருக்குறள் படிச்சிருக்கீங்க. திருக்குறளில் இப்போ போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற போகிறீங்க. ஒரு சிறந்த குறள், ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம், ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இதுக்கு என்னப்பா பொருள்? ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இந்த குறளுக்கு யார் இலக்கணம், யார் இலக்கியம், யார் எடுத்துக்காட்டு, யார் உவமை என்றால் உண்மைக்கு அஞ்சாமல் சொன்னால் நம்முடைய பாராட்டுதலுக்கும் பெருமைக்கும் உரிய போற்றுதலுக்குரிய தவத்திரு பாலமுருகடிமை சாமிகள் தான். குளம் இருக்குல்லப்பா, தண்ணீர் குளம், அது நிறைந்திருக்கு. அதில் எல்லாரும் தண்ணீர் அருந்தலாம்ல. மனிதர்கள் அருந்தலாம், கால்நடைகள் அருந்தலாம், பறவைகள் தண்ணீர் குடிக்கலாம், எறும்புகள் ஈக்கள் கூட தண்ணீர் அருந்தலாம். எல்லோருக்கும் தண்ணீர் தருவதைப் போலதான் தான் பெற்ற செல்வத்தை, ஞானத்தை தமிழ்ச் சமுதாயத்திற்கு தமிழ் ஞானமாக திருக்குறளாக வழங்கி கொண்டிருப்பவர் நம் தவத்திரு பாலமுருகடிமை சாமிகள். ஒரு முக்கியமான செய்தி, மண்ணாய் இருந்த ரத்தினகிரியை ரத்தினகிரியாகவே ஆக்கியவர். நீங்கள் வரலாறு படிப்பீங்க, மன்னர்கள் குளம் வெட்டி இருக்கிறாங்க, மன்னர்கள் அணைகள் கட்டி இருக்கிறாங்க. கரிகாலன் கட்டிய கல்லணையை பார்த்து இப்பவும் வெளிநாட்டு பொறியியல் அறிஞர்கள் வந்தால் அதிசயித்து நிற்கிறாங்க. ஆனால் மன்னர்கள் கட்டிய குளத்தை விட, பெரும் குறுநில மன்னர்கள் கட்டிய குளத்தை விட முனிவர் கட்டிய குளம் ஒன்று உண்டென்றால் அது ரத்னகிரி பாலமுருகன் சாமிகள் கட்டிய குளம் தான். அப்படி பெருமைக்குரிய அவர்கள் நடத்துகிற இந்த அரங்கத்தில் நிறைய பேசி நேரத்தை எடுத்துக்கிறாம சுருக்கமாக சில செய்தி. என்னைக்கு பொங்கல் வருதுப்பா, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் பேசிட்டு போங்கன்னு சொல்கிறீங்களா? ஜனவரி 15 அன்று தைப்பொங்கல். இந்த ஜனவரி 15ஐ உலகமெங்கும் வாழுகிற தமிழர்கள் தைப்பொங்கல் திருநாளாய் கொண்டாடுகிறோம். இதே ஜனவரி 15 கம்பம், பெரியகுளம் கம்பம் பகுதியில் தைப்பொங்கல் திருநாளை யாருக்காக கொண்டாடுவாங்கன்னா,
ஜான் பென்னி குக் என்ற ஒரு இன்ஜினியர், பொறியாளர். யார் அந்த இன்ஜினியர்? நம்ம சாமி குளம் கட்டினதை போல பென்னி குக் என்பவர் கட்டிய நீர்த்தேக்கம் தான், அணைக்கட்டு தான் முல்லை பெரியாறு நீர்த்தேக்கம். அது நீர்த்தேக்கம் அல்ல. மாணவர்கள் அந்த வரலாறை படிக்க வேண்டும். பென்னி குக் என்ற லண்டனில் இருக்க இன்ஜினியர் வந்து கட்டுறார். பிரிட்டிஷ் கம்பெனி அவரை கட்டச் சொல்லுது. அவர் தான் அதற்கான தலைமை பொறியாளர். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. யாருமே சிந்திக்காத செய்தி. இன்றைக்கும் கம்பம் பள்ளத்தாக்கு பசுமையாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த பென்னி குக் தான். ஒரு நாள் உணவு பொருளலாம், ஒரு நாள் அன்னதானம் செய்யலாம், ஒரு மாதம் அன்னதானம் செய்யலாம், ஒரு ஆண்டு அன்னதானம் செய்யலாம். வாழ்நாள் முழுவதும் மனிதகுலம் முழுமைக்கும் எப்போதும் அந்த கம்பம் பள்ளத்தாக்கு மக்களுக்கு அன்னதானம் செய்த பெருமை பென்னி குக் என்ற அந்த பொறியாளரை. என்ன பெருமைன்னு கேட்குறீங்களா? நீங்கள் படிக்கின்ற செயற்கை அறிய செய்வர் பெரியார் என்பதற்கு இலக்கணம் அவர் தான். ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி நிர்வாகி முல்லை பெரியார் நீர்த்தேக்கத்தை கட்டுறாரு. இப்போ மாதிரி ஜேசிபி இல்லை, பொக்லைன் இல்லை, மின்சாரம் இல்லை. காட்டாற்று வெள்ளத்தில் வேலை செய்கிறவங்கள ஆறு அடிச்சுட்டு போயிடும், காலரா வரும், பெரிய பெரிய விஷவண்டுகள் கொட்டும், இறந்துருவாங்க தொழிலாளர்கள், வேலை செய்கிறவங்க, அணை கட்டுற தொழிலாளர்கள். அந்த இடத்துலேயே அவங்கள புதைச்சிருவாங்க, தூக்கிட்டு வர முடியாது. காட்டுக்கு வேலைக்கு சென்றவர்கள், காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்கள், விஷப்பூச்சிகளால் தாக்கப்பட்டு இறந்தவர்களுக்கு கல்லறை அங்கனையே தான், அங்கனே மண்ணை தோண்டி புதைச்சிருவாங்க. இப்படி கஷ்டப்பட்டு கட்டிய அந்த முல்லை பெரியாறு நீர்த்தேக்கம் 3 தடவை உடஞ்சி போச்சு. 3 தடவை கட்டி முடிகிற நேரத்தில், தண்ணி தேக்க போகிற நேரத்தில் உடஞ்சி போச்சு. அப்படி ஏன் உடஞ்சி போச்சு? நீ என்ன செய்கிறது? பிரிட்டிஷ் கம்பெனி சொல்லிடுச்சு, வெள்ளை ஏகாதிபத்திய நிறுவனம், நீ அந்த ப்ராஜெக்டை மூடிரு, வேண்டாம், வந்துரு, ஊருக்கு வந்துருன்னு. யாரை? பென்னி குக்கை. பென்னி குக் மனம் கேட்கவில்லை. அவன் ஒப்பந்த தொழிலாளி அல்ல, தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஊறியவன். ஊருக்கு போனார், அவர் மனைவி லண்டனுக்கு. கம்பெனி வேணாம்னு சொன்ன ப்ராஜெக்டை நம்ம முடிச்சே காட்டணும். உடனே போய் தன்னோட எல்லா சொத்தையும் விற்றார். தன்னுடைய சொந்த சொத்துக்களை விற்று வந்து பென்னி குக் கட்டிய நீர்த்தேக்கம்தான் முல்லை பெரியாறு நீர்த்தேக்கம். அது கண்ணீராலும் செந்நீராலும் எழுப்பப்பட்ட நீர்த்தேக்கம். இப்போ சொல்லுங்க, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்பதற்கு நமது சாமியும் பென்னி குக் போன்றவர்களும் கரிகாலன் போன்றவர்களும் உதாரணம். இதுக்கு நம்ம கம்பம் மக்கள் என்ன நன்றி சொல்கிறாங்க? இன்னமும் கம்பம் பள்ளத்தாக்கு வாழை, பாக்கு, தென்னை என்று பசுமையாய் பூத்து குலுங்குவதற்காக ஜனவரி 15 பென்னி குக் பிறந்த நாளை கம்பம் மக்கள் தங்களின் பொங்கல் திருநாளாய் கொண்டாடுகிறார்கள். ஜனவரி 15 எப்பயுமே பென்னி குக்கின் பிறந்த நாள் அன்று பொங்கல் திருநாள் கொண்டாடுறாங்க. இதுதான் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று என்பதற்கு இலக்கணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருக்குறளை நாம் கற்பது மட்டுமல்ல, கற்பதை உள்வாங்கிக் கொண்டு அதன் பாதையில் நாம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். ஒரு முனிவர் சாமியை போல ஆற்றுல தண்ணியில் ஒரு தேள் விழுந்துருச்சு, தூக்கி விடுறாரு, தேளை தூக்கி கரையில் விடுறாரு. கரையில் விட்டோன்னே மொதல் வேளை தேள் அந்த முனிவர் கையை பதம் பார்த்துச்சு. சரி, திருப்பியும் தண்ணியில் விழுந்துருச்சு, திரும்ப அதை தூக்கி விடுறாரு, திரும்ப அவர் கையில் தான் கொட்டுச்சு. 3-4 தடவை தண்ணிக்குள்ளே விழுந்த தேளை தூக்கி விட்டு அந்த முனிவர் கையிலேயே தேள் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. உங்களை மாதிரி ஒரு பையன் கேட்டான், என்ன சாமி, எப்போ பார்த்தாலும் இந்த தேள் உங்களை தான் கொட்டுது, கொட்டுற தேளையே நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்களே. சாமி சொன்னார், கொட்டுவது தேளின் இயல்பு, கொட்டுவது தேளின் இயல்பு, காப்பாற்றுவது எனது இயல்பு என்று சொன்னார். இதுதான் வாழ்க்கை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிட. யாரெல்லாம் நமக்கு துன்பம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் நம்மை அவமானப்படுத்துகிறார்களோ,
யாரெல்லாம் நம்மை பழி வாங்குகிறார்களோ அவர்களுக்கு நல்லதை செய் என்றுதான் திருவள்ளுவர் வழிகாட்டுகிறார். ஒரு பையன் பலூன் வியாபாரி ஒருத்தர் பலூன் விற்றுக்கிட்டே இருக்கார். பல வண்ணங்களில் பலூன் வானத்தில் பறக்குது. நீல கலரில், சிவப்பு கலரில், பச்சை கலரில், இப்படி பல வண்ண கலர்களில் பலூன் ஆகாயத்தில் பறக்குது. இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு சின்ன பையன், எல்லா பிள்ளைங்களும் போய் பலூன் வாங்கிக்கிட்டு இருக்கு. பல வண்ண பலூன்களை, கலர் பலூன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் பல கலர் பலூன்களை வானத்தில் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கு குழந்தைங்க. இந்த சின்ன பையன் போய் பலூன் வியாபாரிகிட்ட கேட்குறான், அண்ணே இந்த கருப்பு கலர் பலூன் வானத்தில் பறக்குமா? இந்த கருப்பு கலர் பலூன் வானத்தில் பறக்குமா? பலூன் வியாபாரி சொன்னார், தம்பி, பலூன் பறப்பதற்கு வண்ணம் காரணம் அல்ல, அதற்குள் இருக்கிற காற்றுத்தான் காரணம். அதை போல் நாம் உயர்வதற்கு நம்முடைய உருவம் காரணம் அல்ல, நம் எண்ணம்தான் காரணம். நன்றும் தீதும் பிறர் தர வாரா, நன்மையும் தீமையும் நம் கையிலே தான் இருக்கு. ஒரு ஆசிரியர், பயாலஜி டீச்சர், மாணவர்களுக்காக ஒரு மாடல். என்ன மாடல்? கம்பளிப்புழு வண்ணத்து பூச்சியாக மாறும், அது டெமோ. இதை பார்த்துக்கிட்டே இருங்க. கம்பளிப்புழு வண்ணத்து பூச்சியாக மாறுறத உத்து பார்த்துக்கிட்டே இருங்க, அப்சர்வ் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். கம்பளிப்புழு கூட்டை உடைச்சிட்டு வெளியே வரும், பொறுமையாக காத்துருங்கன்னார். புழு கூட்டை விட்டு உடைச்சிட்டு வெளியே வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த பூச்சி இறந்துருச்சு. கம்பளிப்புழு வண்ணத்து பூச்சியாக மாறினது சில நிமிடங்களே இறந்துருச்சு. இப்போ ஆசிரியர் கேட்டார், என்னப்பா நடந்துச்சு, உடனே ஏன் இறந்துச்சு? ஒரு மாணவன் சொன்னான், சார், அந்த புழு கூட்டிலேருந்து வெளியே வரமாட்டேன்னு ரொம்ப சிரமப்பட்டுச்சு, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு கூட்டை விட்டு வெளியே வர. மண் கூட்டை அதனால் உடைக்க முடியலை. சரி, அது நல்லா வரட்டுமே, நான் தான் கூட்டை உடைச்சி விட்டேன். இப்போ தான் ஆசிரியர் சொல்கிறார், நீ அதுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி பெரிய தீமையை செஞ்சிட்ட. என்ன சார் நான் தீமை செஞ்சேன்? அந்த புழு தானே மண்கூட்டை முட்டி முட்டி மோதி உடைத்து கொண்டு வெளியே வர வேண்டும். தானே மண்புழு கூட்டை முட்டி முட்டி மோதி உடைத்து கொண்டு வெளியே வந்தால்தான் அதற்கு பலம் பொருந்திய கால்கள், வலிமை வாய்ந்த சிறகுகள் கிடைக்கும். வலிமை வாய்ந்த சிறகுகளாலும் பலம் பொருந்திய கால்களாலும் அதனால் பறந்து வாழ முடியும். ஆக நீ மண்புழுவுக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லி கூட்டை உடைத்ததால் பலமில்லாத கால்கள், வலிமையில்லாத சிறகுகள், அதனால் வாழ முடியாமல் போயிற்றனர். இப்படித்தான் வாழ்க்கை. துன்பங்களை எதிர்கொண்டு துன்பத்தை எதிர்நீச்சல் போட்டு வாழ கற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அந்த வெற்றியைத்தான் திருக்குறள் காட்டுகிறது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதம் மெய்வருத்த கூலிதர். அந்த நிலைப்பாட்டில் கடவுளால் கூட முடியாதனாலும் பரவாயில்ல, மனித முயற்சி ஒருபோதும் முடமாகிவிடக்கூடாது என்பதுதான் திருக்குறள் காட்டுகிற பாதை. நம்ம நினைக்கிறோம், தேர்வு எழுதுகிறோம், பரீட்சையில் தேர்வு வெற்றி பெற்றுட்டோம், பாஸ் ஆகிட்டோம், அதனால் நம்ம பெரிய மதிப்பீட்டில் உயர்ந்து விட்டோம் நினைக்கிறோம். சில நேரங்களில் நாம் பெறுகிற தோல்வி கூட வரலாற்றில் நம்மை பதிவு செய்யும். எப்படி? ஒரு ஒலிம்பிக் படகு பந்தயம் நடக்குது. அந்த படகு பந்தயத்தில் முதல் பரிசை தொடப்போகிறான் ஒரு இளைஞன், பெறப்போகிறான். அவன் படகு முதல் வெற்றி கோட்டை தொடப்போகுது. அவன் பேர் லாரன்ஸ் லெமியாக்ஸ். ஒலிம்பிக் படகு பந்தயம், அவன் படகு தான் முதல் இடத்துக்கு போயிடுச்சு. வெற்றி கோட்டை தொடப்போகிறான். நூற்றுக்கணக்கான படகுகள் மத்தியில் முந்தி வேகமாய் போய் வெற்றி கோட்டை தொடப்போனான். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்து ஒரு படகோட்டி தண்ணியில் விழுந்துட்டான். பக்கத்தில் இருந்த படகோட்டி தண்ணீரில் விழுந்த காட்சியை பார்த்தான் அந்த லாரன்ஸ் லெமியாக்ஸ். இன்னும் ஒரு செகண்ட் அவன் தொட்டுட்டா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், வினாடியின் மயிரிழை நேரத்தில் வெற்றி பதக்கத்தை பெற வேண்டிய ஒரு நொடி தான். பக்கத்து படகோட்டி தண்ணீரில் விழுந்ததை பார்த்தான். அப்படியே இவன் தண்ணியில் குதித்து அவனை காப்பாற்றினான். ஆக வெற்றி கோட்டை தொட முடியல லாரன்ஸ் லெமியாக்ஸால். பக்கத்து படகு முந்தி போயிடுச்சு. அன்றைக்கு ஒலிம்பிக் படகு போட்டியில் முதல் பரிசை, தங்கப்பதக்கத்தை பெற வேண்டிய லாரன்ஸ் லெமியாக்ஸ்
தங்கப்பதக்கத்தை இழந்தான். அன்றைய போட்டியின் வெற்றியை பெறவில்லை. ஆனால் ஒலிம்பிக்கின் வரலாற்றில் நிரந்தரமான இடத்தை பிடித்து விட்டான். தோல்வி என்பது எல்லாவற்றையும் விட மேலானது. வெற்றி என்பது மனிதநேயத்தோடு கூடியதாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆபிரகாம் லிங்கன் தன்னோட மகனுக்காக அவன் வகுப்பு ஆசிரியருக்கு கடிதம் எழுதுவார். என்ன எழுதுவார்? ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர். ஆசிரியரை அழைத்து உத்தரவு போடலாம் அல்லது ஒரு உத்தரவை அனுப்பலாம். ஆனால் தன் மகன் வளர்ச்சிக்காக ஒரு அன்பு கடிதம் எழுதுவார் ஆசிரியருக்கு. அது வேண்டுகோள் கடிதம், உலக புகழ்பெற்ற கடிதம். லிங்கன் சொல்கிறது இதுதான்: என் மகனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுங்கள், எல்லாவற்றையும் என் மகனுக்கு கற்றுக் கொடுங்கள். முக்கியமாக தோல்விகளைக் கண்டு சளைத்து விடாமல் தொடர்ந்து முயல்வதற்கான வாய்ப்புகளை அவனுக்கு உருவாக்கி கொடுங்கள். வேர்வையின் வெகுமதியை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். இதையெல்லாம் விட மேலானது, சாலையில் சாதாரணமாக கிடைக்கின்ற 100 ரூபாயை விட, சாலையில் ஒரு சாதாரணமாக கிடக்குது ஒரு 100 ரூபாய்த்தால், அதை விட உழைத்து பெறுகிற 1 ரூபாய் மேலானது என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார். அந்த நிலையைத்தான் நாம், வெற்றி என்பது மனிதநேயத்தோடு கூடியதாய், உண்மையாய், நேர்மையாய் இருக்க வேண்டும். அந்த பாதையில் நாம் பயணிப்பதற்குத்தான் திருக்குறள் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டுகிறது. அது காட்டு வழி பாதைக்கு கைவிளக்காய் வழிகாட்டுகிறது. கடல் வழி பாதைக்கு கலங்கரை விளக்காய் வழிகாட்டுகிறது. மலை வழி பாதைக்கு குன்றின் மேலிட்ட விளக்காய் வழிகாட்டுகிறது. அந்த பாதையில் எந்நாளும் நீங்கள் பயணிக்க திருக்குறள் உங்களை தலைமை பண்புக்கு உரியவராய், உலகத்தின் அத்தனை பொறுப்புகளுக்கும் நீங்கள் செல்வதற்கு வாய்ப்பளிக்கிற வழிகாட்டும். அதையெல்லாம் விட மிகச்சிறப்பாக நீங்கள் திருக்குறள் காட்டுகிற பாதையில் பயணித்தால் நாம் வெற்றியாளர் என்ற நிலையை மட்டுமல்ல, உலக வரலாற்றில் நிரந்தரமான இடத்தை பிடிப்பவர்களாக நாம் வாழ முடியும், வளர முடியும். மருத்துவராகலாம், பொறியாளராகலாம், வழக்கறிஞராகலாம், சட்ட வல்லுநராகலாம், அரசியல் தலைவராகலாம். ஆனால் எப்போதும் நாம் மனிதர்களாகவே இருக்க வேண்டும். எப்போதும் நாம் மனிதர்களாக இருக்க வேண்டுமென்றால், மனிதத்தை கட்டி காக்க வேண்டுமென்றால், மனித நேயத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டுமென்றால், திருக்குறள் எந்நாளும் உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியாக வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அந்த பாதையில் நீங்கள் எந்நாளும் நிரந்தரமாக பயணிக்க வேலூர் மாவட்ட உலக திருக்குறள் பேரவையின் வாயிலாக தன்னுடைய பொன்னான உழைப்பை செலவழித்து, வேர்வையை செலவழித்து, ஞானத்தை நல்கி, பொருட்செல்வத்தை வழங்கி, அருட்செல்வத்தை வழங்கி நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற தவத்திரு பாலமுடிமை சாமிகள் காட்டுகிற திசையில் திருக்குறள் பாதையில் எந்நாளும் நாம் பயணிப்போம். அதுவே நம் வாழ்க்கையின் நிரந்தரமான வழியாக இருக்கும் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.